ஆடி என்ன ஒரு கேவலமான கனவுடா இது. யமலோகத்திலிருந்து வந்து யமகிங்கரர்கள் கூட்டிட்டு போற மாதிரி. நீ காண்பது கனவல்ல மானிடனே, இது நனவு. நான் இப்ப எங்க இருக்க? யமலோகத்தில் மானிடா. எங்க? பூலோகத்தில் இருக்கிறாள். நீ மரணமடைந்து சில நாழிகைகள் ஆகிவிட்டது. நடந்த சம்பவத்தை மறந்து விட்டாயா? என்ன கொண்டுட்டாங்க, அநியாயமா என்ன கொண்டுட்டாங்க. இவனை பார்த்தா ஏதோ பெரிய பணக்கார மாதிரி தெரியறான். இவனை பார்த்தா அம்மா தாயன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியறான். அவனை என்னடா நான் கம்பல கட்டி சித்திரவதை பண்றீங்க, இவனை என்னடா பல்லக்குல தூக்கிட்டு போறீங்க. இது என்னையா கொடுமை? பெரிய பணக்காரனாக இருந்தும் பசி என்று வந்தவருக்கு ஒருபிடி சோறு கூட போடாத பாவி இவன். அதனால்தான் நரகம். இவன் பிச்சை எடுத்து வாழ்ந்திருந்தாலும் அதை சக மனிதனுக்கு பகிர்ந்து கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொண்டவன். அதனால்தான் சொர்க்கம். யமலோகத்தில் பணத்தை விட பாவ புண்ணியத்திற்கு மதிப்பு கொடுக்கப்படும். இந்த சின்ன லாஜிக் கூட தெரியாம கீழே இருக்கிற நிறைய பேர் பணம் பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. வருவாங்க வருவாங்க, முக்காவாசி பேர் இங்கதான் வருவாங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துமா நிறுத்துமா, வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து. இது என்னது, இத்தனை சினிமா ஸ்கிரீன்? யமலோகத்துல இதான் ஐநாக்ஸா? இதை பாவ புண்ணிய கணினி என்பார்கள். பூமியில் இருக்கும் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் அனைத்தும் இங்குதான் கணக்கிடப்படும். ஓ, அவங்கெல்லாம் யாரு? வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் தன் வாழ்நாளில் செய்த பாவ புண்ணியங்களை அளந்து கொண்டிருக்கிறார்கள். பச்சை நிறம் புண்ணியத்தின் கருவி, சிகப்பு நிறம் பாவத்தின் கருவி. மனிதன் செய்த நற்செயலின் பலன் அதிகம் இருந்து மற்றவர்கள் அவன் வாழ வேண்டும் என்று வேண்டினால் பெருகி உயிர் பிழைப்பார்கள். இல்லை என்றால் பாவம் பெருகி மரணம் அடைவார்கள். யமகிங்கரன் சார், என்னுடைய பாவ புண்ணியத்தையும் கொஞ்சம் அளந்து காட்டுறீங்களா சார்? பிளீஸ் பிளீஸ். யம யம கணினி, யம யம கணினி, யமஹோ யம. யமகிங்கரன் சார், யமகிங்கரன் சார், என்ன என் ஜாதகம் என்ன பெரிய ஜாதகமா? கேவலம், மகா கேவலமான ஜாதகம். அதனாலதான் மானிடா யமலோக கணினி தரிசனம் தராம போயிடுச்சு. ஐயா பிரம்மதேவரே, பூலோகத்துலதான் எனக்கு எதுவும் இல்ல, அட்லீஸ்ட் இந்த உலகத்திலே அது என்னது, பாவ புண்ணிய தரிசன அந்த கொடுப்பனையும் இல்ல. அப்படி என்னதான் என் தலையில எழுதி கிழிச்சீரு? தூணாசமா போனவனே. யார் வருது, யார் வருது, ஏன் கத்துற? யார் பிரம்ம சபை ஆரம்பமாகிறது. கிச்சா சித்திரகுப்தா, சபையை ஆரம்பிக்கலாம். சித்திரகுப்தா பிரபு, என்ன இது யமலோகம் அதிர்கிறது? ஆரம்பமே இப்ப சும்மா அதிருது இல்ல, இனிமேதான் இருக்கு தமிழனோட தகுதி மீதா. வா தமிழா. அட கொப்புரான யமதர்மா, சினிமாவில காட்டுற மாதிரி அப்படியே இருக்கீரு. என்ன கொஞ்சம் குண்டா இருக்கீங்க அவ்வளவுதான். இந்த கில்லிங்கோட சேர்த்து கொஞ்சம் டயட்டிங்கும் வாக்கிங்கும் பண்ணீங்கன்னா அப்புறம் பட்டு ஸ்மார்ட்டா இடுவீங்க. அது சரி, உங்க பக்கத்துல குட்டையா தலையில பெரிய தொப்பியோட சுத்திட்டு இருப்பாரு, அவர் எங்க? மானிடா. ஹலோ குப்தா சார், சுகமா இருக்கீங்களா? யாம் நலமாக இருக்கிறோம், நீ நலமா? சித்திரகுப்தா, யமலோகம் வந்த இந்த மானிடனின் பாவ கணக்கை எடுங்கள். சும்மா இருங்க, நான் என்ன பாவம் பண்ண யமதர்மராஜா? சாமியாரா இருந்து சல்லாபம் பண்ணனா? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்த, லவ் பண்ண. ஒரு சினிமா உண்டா, பீச் உண்டா, அதை விடுங்க. அது அது அதுவாது உண்டானா? அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானா? மானிடா, அதுவென்றால் அதுவேதானா? சித்திரகுப்தா பிரபு, அதன் மீது வைக்கும் கவனத்தை கொஞ்சம் வேலை மீது வைக்கிறோம். உங்கள் குற்றத்தின் பின்னால் நெருப்பு வைக்கிறோம். பிரபு, ஒரு சிறு தவறு நடந்து போய்விட்டது. என்ன அது? என் கான திருஷ்டியில் பார்த்தபோது அந்த தமிழனின் ஆயுள் முடியும் முன்பே உங்கள் பாசக்கேரி இங்கு அழுத்து வந்து விட்டது. தமிழர்கள் விஷயத்தில் தப்பு செய்து விட்டேனா? தமிழர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்களோ அந்த அளவுக்கு மோசமானவர்கள்.
இந்த விஷயம் அந்த மானிடனுக்கு தெரிவதற்குள் அவனது உயிரை அவன் உடலில் சேர்த்து விடுங்கள். அந்த சந்தர்ப்பமும் கைமீறி போய்விட்டது. அவனது உடல் எரிந்து சாம்பலாகிவிட்டது. எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டீர்கள் சித்திரகுப்தா. அப்போதே உங்கள் தந்தையாருடன் என்னை அனுப்பி வைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் சென்று ரம்பாவின் மடியில் விழுகிறேன். என்ன மிஸ்டர் குப்தா, பாவ புண்ணிய புரியாமல் பேசாதே. நடந்திருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது உனக்கு தெரியாது. சித்திரகுப்தா, பொறுங்கள் பிரபு. நடந்த விபத்தில் நீ சிறு காயங்களோடு தப்பித்திருக்க வேண்டியவன். இருங்கள் பிரபு, என் அஜாக்கிரதையால் நடந்த தவறால். பொறுங்கள் பிரபு, உன் ஆயுள் முடியும் முன்பே நீ சாகடிக்கப்பட்டு விட்டாய். சித்திரகுப்தா, யமதர்மராஜா, நீங்க பண்ண முட்டாள்தனத்தை மறைக்கிறதுக்காக சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் வெளியில அனுப்பி விட்டுட்டீங்களா? உங்களை நான் விட மாட்டேன். உங்க 2 பேரையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு தம் பிரியாணி பண்ணி யமலோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் விருந்து வச்சு நரகம் நான் என்னன்னு காட்ட போறேன். இந்த பாஷை பேசும் மனிதர்களிடம் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அவனையே இங்கு அழைத்து வந்து என் தலையில் போட்டு விட்டீர்களே. இதே தப்பு எங்க பூமியில நடந்திருந்தா இந்நேரம் இதையே எல்லா சேனல்ஸ்லயும் தர்மம் தப்புல யம அதர்ம ராஜான்னு நிமிஷத்துக்கு ஒரு பிளாஷ் நியூஸ், செகண்டுக்கு ஒரு SMS கான்டெஸ்ட் கிழிச்சிருப்பாங்க. என் வேதனைய பகிர்ந்துக்கிறதுக்கும் அதை கேட்கறதுக்கும் இங்க எந்த நியூஸ் சேனல்ஸும் கிடையாதா? நாராயண நாராயண. நாரதா, மூடிய வாசல்கள் மூடியபடியே இருக்கும் போது தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? பிரபு, என் வழி ஆசன வழி. ஆமா, இங்கு ஏதோ தவறு நடந்து கொண்டிருப்பதாக என் தம்பூரா சொல்கிறதே. கரெக்டா சொல்லிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்த்து என் வாழ்க்கையை மானிடனே, நாசமாக்கிட்டாங்க. நீ சிறிது நேரம் மௌனமாக இரு. மாறிடா தலைப்பு செய்திகளும் முக்கிய செய்திகளும் கிடைக்காமல் 1 மாத காலமாக என் உடல் தளர்ந்து போனது. ஒரு வார்த்தை சொன்னார் உலகையும் சுற்றி தமுக்கடித்து விடுவேன். உண்மையில என்ன நடந்துச்சு? கிங்கரர்களே, சொல்லுங்கள் பிரபு. இந்த நாரதனை தூக்கிச் சென்று 4-5 லோகங்களுக்கு அப்பால் விட்டு வாருங்கள். சித்தம். அநியாயம், அக்கிரமம். நீங்கள் என்னை எங்கே வீசி எறிந்தாலும் உங்கள் குட்டை அம்பலப்படுத்தியே தீருவேன். யப்பா, ஏன் யமதர்மராஜா, யாராவது நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னா அவங்க 5-6 உலகத்துக்கு அப்புறம் கொண்டு போய் விட்டுடுவீங்களா? அவரு சன்னியாசியா இருக்கவே சைலண்டா போயிட்டாரு. ஆனா நான் அந்த டைப் இல்ல. ஒவ்வொருத்தருடைய சூட்டு கொழுப்பம் கரைஞ்சு போயிடும். ஜாக்கிரதை. மானிடா, என்ன? நாளை உனது உலகத்திற்கு உன்னை அனுப்பி விடுகிறோம். அதுவரை எங்களது சைன மாளிகையில் நீ ஓய்வெடு. இளைய தர்மராஜா, பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கும் தங்கள் கரங்களால் இவனுக்கு சோபவானம் ஊற்றிக் கொடுப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. நான் ரம்பாவிடம் செல்கிறேன். ரம்பா, சித்திரகுப்தா, தர்ம பிரபு, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, வோட்கா, டெக்கலான்னு உலகத்துல இருக்கிற அத்தனை ட்ரிங்கி சாப்பிட்டு இருக்க. ஆனா இது போல சாப்பிட்டது இல்ல. என்ன கிக்கு, ஏம கிக்கு. தர்ம பிரபு, நீங்க போயிட்டீங்கன்னா என் கூட விளையாட யார் வருவாங்கப்பா? விளையாடவா? மப்பு ஏறினதுக்கு அப்புறம் என் கூட யாரும் விளையாட வரலன்னா எனக்கு தூக்கமே வராது. நடக்காது. தர்மராஜா, அந்த நாரதன் மூடியிருக்கும் கதவின் பின்னால் தேனை நரி சுற்றுவது போல் சுற்றிக் கொண்டிருக்கிறான். ஒரு சிறு தகவல் கிடைத்தாலும் அதை புத்தகமாக பிரசுரித்து உலகிற்கும் அனுப்பி வைத்து விடுவான். ஒப்புக்கொண்டு விடுங்கள். இந்த மானிடன் பூசணிக்காயை தலைமீது வைத்து என்ன விளையாட்டு விளையாட போகிறான்? இந்த அம்பால் அந்த காயை பிளக்க போகிறேன். பிரபு, இது மிகவும் பாரமாக இருக்கும். இதை வைத்துக் கொள்ளுங்கள். இது பாரமாக இருக்காது பிரபு. அம்பை எது? நில்லுங்க நில்லுங்க, ஓடாதீங்க. யமதர்மராஜா, அப்படியே நில்லுங்க நில்லுங்க. குறி தவறு இருந்தால் குழி மாறி இருக்கும். ஐயோ அப்பா. பிரபு, நான் அமருவிடத்தில் 2 அம்புகள் தைத்து விட்டன. காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா? சென்று வாசலை செல்லுங்கள். வருக வருக நாரதரே. என்ன 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 இங்கே என்ன நடந்தது? உமது பிட்டத்தில் 2 அம்புகள் தைத்து விட்டன. எப்படி? காரணம் சொல்வதற்கு நேரமில்லை. மற்றும் 2 அம்புகள் துரத்துகின்றன. வாருங்கள், ஓடிவிடுவோம். ஏய் நியூஸ் சேனல், நீ எப்ப வந்த? தள்ளிப்போ. நீங்கள் வாசலை திறந்து விருந்து வைப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் இப்படி அம்பு தைக்கும் என்று நினைக்கவில்லை. யமதர்மராஜா, என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க ஒருத்தர் தான். இந்த தமிழன் அர்ஜுனன் பேரன் போல தரந்தரமாக அம்பை விடுகிறான். மாட்டிக்கிட்டீங்களா?
நித்திரையில் ஆழ்ந்து இந்த விட்டார். மானிடனால் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என்னது அது? வேலை இல்லாவிட்டால் நாராயண நாமம் சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்க கூடாது என்று. ஓ நாரதா, அந்த மாரடன் உங்கள் மீது 3 அம்புகளை எய்தானே, இன்னொன்று எங்கே போய் விட்டது? நடுவில் நுழைந்து நட்டுக் கொண்டிருக்குமோ என்னவோ. நந்தி தேவரிடம் சென்று பரீட்சித்துக் கொள்கிறேன். நன்று, சென்று வாருங்கள். நாராயண, நாராயண. தர்மராஜா, காலையிலேயே என்ன அனுப்புறதா சொல்லிட்டு இப்ப அங்க தூங்கிட்டு இருக்கீங்களே என்ன? மானிடா, எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன்னை அனுப்புவதற்கான வழி தோன்றவே இல்லை. சிறிது காலம் அவகாசம் கொடுத்தால். சரி, 1 மாசம் எடுத்துக்கங்க. சித்திரகுப்தா, பிரபு. இந்த மானிடன் வார்த்தை கடுமையாக இருந்தாலும் மனது பூ போன்றது. ஏனோ தெரியவில்லை, என் இடது கண் துடிக்கிறது பிரபு. ஆம். தந்தையாரே! நீ தமிழன் தானே மானிடா? பெரிய தர்மராஜா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? காலங்காலமா எங்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்துவது உங்கள் தமிழர்கள் தானே மானிடா? சித்திரகுப்தா, பிரபு, எதற்காக இப்படி செய்தாய் நீ? சரி, நான் சரி செய்கிறேன். சுபத்ரா, தந்தையாரே. ஒரு மனிதனைப் போலவே 7 மனிதர்களை படைத்திருப்பார் பிரம்மதேவன். இவனோடு சேர்த்து 4 பேர் காலமாகிவிட்டனர். மீதி இருக்கும் 3 பேரில் யாருடைய காலம் முடியப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த மானிடன் உடலில் இவனை புகுத்திவிடு. என்ன சொல்கிறாய்? சரிதானே தமிழா? பெரிய தர்மராஜாவே சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் என்ன இருக்கு? வாழ ஏதாவது பாடி வேணுமே. நடக்கட்டும், நடக்கட்டும். மானிடா, இவன் சைனாவை சேர்ந்த ஒரு வீரன். இன்னும் 2 தினங்களில் இறக்கப் போகின்றான். இவனது சரீரத்திற்குள் போகிறாயா? மாட்டேன். ட்ரையல் பார்க்கணும். ட்ரையல் என்றால்? வாழ்நாள் முழுக்க இருக்க போற அந்த பாடிக்குள்ள ஒரு தடவையாவது உள்ள பிரவேசிச்சு 1 மணி நேரம் இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வருவேன். அப்படியே ஆகட்டும். என்ன பத்தியா சொல்றேன்? இவன் என்னடா என்ன மாவீரன்னு புகழான், இவன் என்னடா சிரிக்கிறான், புசுங்கிறான். இங்க என்ன நடக்குன்னே தெரியலையே. மறுபடியும் புசுங்கிறான். இவன் என்ன நம்மள நக்கல் பண்ணி கடுப்பேத்திக்கிட்டே இருக்கான். நம்ம உடம்புல என்னவோ கொஞ்சம் கூட துணி இல்ல. இந்த குல்ஃபி உடம்புல கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா நம்ம பாடி ஹீட் ஆகலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மராஜா, என்ன மேல தூக்குங்க, என்ன மேல தூக்குங்க. யம தர்மராஜா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த லங்காடி பாடியில என்ன செட்டில் பண்ணிட்டு நீங்க அப்படியே அப்டேட் ஆகலாம்னு பாக்குறீங்களா? அவரது உடலுக்கு என்ன குறைய மானிடா? 6 அடி உயரம் இருக்கிறது, அழகான உருவம் இருக்கிறது, தோதான பருவம் அதை இருக்கிறது. விட ஆம்பளைக்கு முக்கியமான ஒண்ணு அங்க இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? சுவிட்ச் போட்டாலும் எரியாத ஃபியூஸ் போன பல்பை வச்சுக்கிட்டு வாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி சரி, உன்னை போன்று வேறு ஒரு மானிடன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளான். அவன் உடலுக்குள் சென்று பரீட்சித்துக் கொள். ஆப்பிரிக்க தேசமா? Stop. Where going? Army is coming. Why are you coming? You are terrorists. Terrorist? என்ன காப்பாத்து, காப்பாத்து. என்ன தூக்கு, யம தர்மராஜா, என்ன தூக்கு, தூக்கு.
தப்பு ஆயுள் கணக்கை எழுதிய வாழ்க்கையை சீரழிச்ச உடனே அப்படியே மானிடா, ஆவேசம் கொள்ளாதே. நீ மூன்றாவது மனிதனையும் பரீட்சை செய்து கொள். முடியாது தர்மராஜா. நோ ட்ரையலிங், நோ டெஸ்டிங். அவன் யாரு, அவன் ஸ்டோரி என்ன, அதை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருந்தா தான் பாடிக்குள்ள செட்டில் ஆவேன். அப்படியானால் பார்த்துக்கொள்.